அது எப்படின்னா, இப்போ முள்முருக்கம் பூ இதில் உதாரணமாக ஏன் சொன்னார்னா, முள்முருக்கம் பூ பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். ஆனால் அந்த பூவை பூஜைக்கோ பெண்கள் தலையில் அணிவதற்கோ பயன்படுத்த மாட்டாங்க. அப்போ அது ஒரு பயன் இல்லாத ஒரு பூ. பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், ஆனால் அது ஒரு பயன்படாத ஒரு பூ. அதே போல தான் கள்ளர்களுடைய மேன்மை, அவங்களுடைய வாழ்க்கை முதல்ல நல்லா இருந்தது மாதிரி தான் இருக்கும். அவங்க ரொம்ப ஆடம்பரமாக ரொம்ப நல்லா வாழ்ந்தது மாதிரி இருக்கும். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அவங்களுடைய வாழ்வு நொடிந்து போகும். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு அடிப்படையே கள்ளம். அவங்க கள்ளத்தனமான வாழ்க்கை, ஒரு கேடுகட்ட வாழ்க்கை. இதன் வாழ்க்கையின் மூலமாக தான், செயலின் மூலமாக தான் அவங்க வாழ்க்கை அமைத்திருப்பாங்க. அது ஒரு நாள் நிச்சயமாக தண்டிக்கப்படும். அன்னைக்கு அவங்களுடைய நிலை ரொம்ப மோசமாக போயிடும். ஆனால் நல்லவர்களுடைய வாழ்வு அப்படி இல்லை. தர்ம சிந்தனை உள்ளவங்க, நல்ல எண்ணம் உள்ளவங்க, நல்லவங்க, அவங்களுடைய வாழ்வு அப்படி அல்ல. அது ஐயா ஒரு நாளும் குறைய விட மாட்டாங்க. அவர்களுக்கு நல்ல ஒரு நிலையை கொடுப்பாங்க. நல்லவர்கள் மேன்மையாக இருப்பாங்க அப்படிங்கிற உறுதி ஐயா நமக்கு தாரார். அப்போ நம்ம தர்ம சிந்தனையோடும் நல்ல சிந்தனையோடும் நல்ல எண்ணங்களோடும் நல்ல செயல்களோடும் உலக நன்மைக்காகவும் பிறர் நன்மைக்காகவும் இறைவனை வேண்டி நடக்கக்கூடிய நல்லவர்கள் வாழ்க்கை என்றைக்குமே தாழ்ந்து போவதில்லை. ஐயா தாழ விட மாட்டார். எந்த நிலையிலாவது அவங்களுக்கு ஒரு துன்பம் வரும்போது ஐயா அவங்களை காத்து அருள்வார் என்ற உறுதிமொழியை நமக்கு இந்த விஞ்சை மூலமாக ஐயா தருகிறார். ஐயா உண்டு.